குலவே தாயை இன்னும் நல்ல ஒரு குலவே ஆடி வரும் சந்திரமாரி இருகரையும் பெருகி வர தாய முட்டை போல உளியழகா உனக்கு மொழோ நீண்ட பல்லழகா என் அம்பிகையா சந்திரமாரி உனக்கு வீரப்பல்லா வீசனையா தாயை வெற்றி கொண்ட திருமுகம்மா கோரப்பல்லா நந்தமுகம் என் கோலமுக கண்ணழகா மாயாண்டி சுடலையோட என் தாய் நல்ல மகனுமாக அம்மாளுக்கு காவலாக என் அழகு பிள்ளை சுடலையா ஆடுவாரா பாடுவாரா ஆதாளி ஓடுவாரா என் அம்பிகையா காளியம்மா அவ்வதலி கண்கள் ரெண்டோ உனக்கு சுபதலி ஒரு பிறக்க கலசத்தில பிறந்தவளா என் தாயான காளியம்மா மாயாண்டி முண்ட சுவாமி மணி விளக்கில் பிறந்தவரா என் மாயாண்டி சுடலையா திருவிளக்கில் பிறந்தவரா ஏசி சுடலை மாயாண்டி
பம்பை வந்து பிறந்துடுமா பிறந்திடுமா நஞ்சு போட்ட நெஞ்சருக்கும் நடுச்சாம வேலையில உனக்கு கொடி போட்ட கொடிய இருக்கும் கொடியச்சாம வேலையில ஆடுவாளா மாடுவாளா தாயாளி ஓடுவாளா ஓடுவாளா ஆடுவாளா சத்தம் போடுவாளா ஆடுவாளா பாடுவாளா அம்பிகைய சந்தன மாறி தாயான காளியம்மா அண்ட காளி 8 பேரும் விளையாடி வருவாளா பம்பை பிறந்திடுமா வணங்கி வர்ண மேடையில பம்பை பிறந்த போதே பம்பையில கொழுவிருப்பா அறிவா அம்பிகைய சந்தன மாறி சூலம் பிறந்திடுமா சொர்ணகிரி மேடையில சூலம் பிறந்த போதே சூலத்தில கொழுவிருப்பா தாயை சொல்லி வரம் கொடுத்துடுவா சூலத்தை கையில் எடுப்பா வருவாளா ஆடுவாளா பாடுவாளா யாழாளி போடுவாளா மஞ்சன முகமலையே மாயனோட தங்கையம்மா குங்குமுக நிறமலையே கோபால தங்கையம்மா நீலச்சடையலையே நிறமரத்த தங்கையம்மா புச்சடையலையே அச்சுதனின் தங்கையம்மா உனக்கு அஞ்சு சடை கொஞ்சி வர அழகு சடை ஆடி வர சடை கொழுங்க முடி கொழுங்க தாவரங்கள் பின்ன அம்பிகையா சந்தன மாறி ஆடுவாளா மாடுவாளா ஆதாளி போடுவாளா காபருந்து கலகலங்க உனக்கு கைவளையில் ஓசையிட கப்பறைய கையில் எடுத்து கண்ட மக்களுக்கும் வரம் கொடுப்பா மலடிய வரவழைப்பா மதலை வரம் கொடுத்துடுவா சூழிய வரவழைப்பா சொல்லி வரம் கொடுத்துடுவா அம்மா ஆடுவாளா பாடுவாளா ஆதாளி போடுவாளா ஓடுவாளா ஆடுவாளா மூல சத்தம் போடுவாளா மாயாண்டி சுடலையோட தாயும் நல்ல மகனுமாக விளையாடி வாராளே அம்மாளுக்கு காவலாக சிவளப்பேரி சுடலை ஆடுவாரா பாடுவாரா சுடல ஆதாளி போடுவாரா மையான காத்த தெய்வம் மாயாண்டி முன்னசாமி பிள்ளை வானம் காத்த தெய்வம் சிவன் சுடலை மாயாண்டி ஆடுவாரா பாடுவாரா சுடலை ஆதாளி ஓடுவாரா அம்பிகையா சந்தன மாறி தாயும் நல்ல மகனுமாக வளப்பாரி காவலுக்கு முன்னோடி வருவாளா அம்பிகையா சந்தன மாறி நமக்கு ஓரா நல்ல கிரகம் அம்மா தாய ஓடி வர பொற்கிரகம் ஈரோ நல்ல கிரகம் அம்மா உனக்கு எழுந்தோட திருக்கிரகம் மூணோ நல்ல கிரகம் அம்மா முகப்பு வைத்த பொற்கிரகம் உனக்கு நாள நல்ல கிரகம் அம்மா அம்பிகையா சந்தன மாறி தாயான காளியம்மா அழகு வண்ண பொற்கிரகம் நடந்தாட பொற்கிரகம் உனக்கு 5 நல்ல கிரகம் அம்மா ஆடி வர திரைக்கிறகம் 6 நல்ல கிரகம் அம்மா அசைந்தாடும் பொறுக்கிறகம் 7 கிரகம் அம்மா 7 நல்ல கிரகம் அம்மா உனக்கு இசைந்தாட திரைக்கிறகம் உனக்கு 8 நல்ல
பயங்கர பொற்கிறகோ பத்தாங்கிரகமம்மா பத்தா நல்ல கிரகமம்மா உனக்கு பகந்தாட பொற்கிறகோ வரங்கொடுத்தா பொய்க்காதே கேட்டவருக்கு கேட்டவரோ தாய கிருபையோட கொடுப்பாளா நாடு எல்லாம் உண்புகளா ஆடைகளும் நகரும் எல்லாம் உண்புகளா உலகம் எல்லாம் உண்புகளா உலகம் எல்லாம் உண்புகளா ஆடைகளும் ஊரு எல்லாம் ஓம்பெயரா முகத்தோனே அருள் புரிவாய் அருள் புரிவாய் முகத்தோனே அருள் புரிவாய் அருள் புரிவாய் காளி வெண்களாய் அவதாரம் தானே செய்தார் காளி காளி என்பொரு காளி ஈஸ்வரியா என்பொரு மாறி மாறி என்றொரு மங்கை முப்புடாதி என்றொரு நீலி நீலி என்றொரு பார்வதாதேவியானவள் பூலோகத்திலே வந்து நாகராஜாவுக்கும் நாகக்கண்ணி பெண்குடியானவளுக்கும் அமிர்த கலசத்திலே அட்டகாளி 8 பேராகவே அவதாரம் செய்தார். அட்டகாளி 8 பேரும் பூலோகத்திலே வந்து மானிட தெய்வமாக அவதாரம் செய்ய நாகலோக பட்டணத்திலே நாகராஜாவும் நாகக்கண்ணி பெண்குடி ஆனவளுக்கும் அம்பிகை பார்வதி அட்டகாளி 8 பேராக அவதாரம் செய்தார். பார்த்தார் ஆண்டவன் பகவான் பார்வதியே பூலோகத்துல போய் மானிட குழந்தையாக பிறந்திருக்கின்றார். அதனால அவளுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் நாம பிறவி செய்து கொடுக்கணும் என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் அட்டகாளி 8 பேருக்கும் வேண்டிய வரங்களை எல்லாம் எப்படி பிறவி செய்து கொடுக்கின்றாரானா எப்படி செய்கிறார்? வேம்பை சிவன் பிறவி செய்தார்
விஜயநகர் பட்டணத்து 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 விஜயநகர் பட்டணத்து 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 ஆமையோ ஆதல்லையோ நகர் பட்டணத்து பட்டணத்து விஜயநகர் பட்டணத்து அவர் சூலத்தை தம்பின விசைதான் சூலத்தை தாம்பின விசைதான் சொர்ணகிரி மேடையில சொர்ணகிரி மேடையில சாட்டைய பிறவி செய்தார் காட்டைய பிறவி செய்தான் சதுரகிரி மேடையில சதுரகிரி மேடையில உடுக்கைய பிறவி செய்தார் ஒடுகைய பிறவி செய்தான் உடுக்கைய பிறவி செய்தார் பிறவி செய்தான் பிறவி செய்தான் பிறவி செய்தார் பிறவி செய்தான் உத்திராஜ பூமியில 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 ஐயா உத்திராஜ பூமியில 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 ஓடே. ஆமையா சொல்லையா ஆமையோ அவரோ கப்பரைய பிறவி செய்தார் ஆமோ ஆமையா கண்ணாரோட உளையதில என்ன என்னம்மா பம்மைய பிறவி செய்தார் ஆமோ ஆமா பளிங்கு மாமண்டபத்தில் தீதோமென அட்டகாலி 8 பேருக்கும் என்ன என்னம்மா ஆண்டவன் தான் சிவபெருமா போடு போடு வேண்டிய வரங்கள் எல்லாம் வேண்டிய வரங்கள் எல்லாம் விருப்பமோட பிறவி செய்தார் வேண்டிய வரங்களை எல்லாம் அட்டகாலி 8 பேருக்கும் ஆண்டவன் பகவான் சரி வேண்டிய வரங்களை எல்லாம் விருப்பமோடு பிறவி செய்து கொடுத்தார் கொடுத்தார் அல்லவா அட்டகாலி 8 பேரும் கரையாம்புச்சடிவாரத்திலே என்ன மதலையாகவே இருக்கின்றார் ஆமா நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் ஆமையா தவத்தை விட்டிறங்கி ஆண்டவன் பகவான் குழந்தை வரம் கொடுத்தார் என்று ஆமா கரையாம்புச்சு அடிவாரத்திலே வந்து பார்த்தார்கள் பாக்கார்கள் பார்ப்பதற்கு அட்டகாலி 8 பேர் எப்படி இருக்கின்றா ஏ அப்பா அழகுல வந்திருக்கு அழகா இருக்கா மானிட அம்சமாக தெய்வ குழந்தையாகவே காளியர்கள் இருக்கின்றார் 8 பேர்கள் இருக்காள அதுலயும் சந்தன மாரியம்மா இருக்காளே சந்தன மாரி அவளை சொல்லண்டா அவதான் 8 பேருக்கும் மூத்தவா ஆமா பார்க்க ஆள் எப்படி இருக்கா அழகுல உயர்ந்திருக்கா அழகுல உயர்ந்திருக்கா அம்சத்துல சிறந்திருக்கா சரி இவை 8 பேரையும் கண்ட நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்ன பகவானிடத்திலே நாம கேட்டது எத்தனை பிள்ளை ஒரு குழந்தை காட்டுமே ஒரே ஒரு குழந்தைக்காகத்தான் தவம் இருந்தோம் நம்ம ஒரு குழந்தை தானே தவறு இருந்தோம் பகவான் இப்படி 8 குழந்தை கொடுத்திருக்காரு ஆனா பகவான் நமக்கு கொடுத்ததோ 8 குழந்தை ஆமா 8 குழந்தைகளுக்கும் அமிர்தத்தை கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லி என்ன நாகராஜாவும் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் ஆமையா அந்த நாகலோகம் கடந்து எங்கே வருகின்றார்களானா எங்கம்மா வரார்கள் நாகராஜா நாகக்கண்ணே நாகராஜா நாகக்கண்ணே எங்கே வாராரானா அட்டகாலி 8 பேருக்கும் அமிர்தத்தை கொடுக்க வேண்டும் நாகலோகம் தன்னை விட்டு எங்கே வாராரானா சதுரகிரி மலையதில சந்தனமாங்காட்டுக்குள்ள ஐயா காட்டுக்குள்ள வாராரே 2 பேர்களோ வாராரே 2 பேர்களோ
அங்க இருவேரும் தானே வந்தே சந்தனா மங்காடாதில நாகராஜா தேனை தட்ட நாகக்கண்ணி தேன் சுரக்க தேனையலோ சுரந்து கொண்டே வாரார்களே நாகுலோ கரையாம்புச்சு அடிவாரத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைக்குத்தான் ஆமா அமிர்தத்தை கொடுக்க வேண்டும் என்று கொம்பு தேனை கொண்டு வந்தே குணமுடனே கொடுப்பார்களா வாயாலே தேன் கொடுத்தா அட்டகாளி 8 பேருக்கும் விஷம் வந்து சேரும். விஷம் வந்து சாந்திரமே அதனால வாளால தேனை கொடுக்க வேணும் என்று ஆமா சுவாமி ஐயனே நாகராஜா நாகக்கண்ணி அட்டகாளி 8 பேரும் அதிபதியா முத்தவளா அம்மா சந்தன மாறிக்கித்தான் வாளால தேனெடுத்து வாளாலே தேனெடுத்து முதல் அமிர்தம் கொடுப்பார்களா அட்டகாளி 8 பேர்லயும் மூத்தவா முதலாவது பிறந்தவா அம்மா சந்தன மாரி. அந்த அமர்ந்திருக்காளே நம்ம ஆத்தா சந்தன மாரி. சந்தன மாரியம்மா இருக்கன்குடி மாரியம்மா மாரியம்மா முப்படாதியம்மா நாகம்மா காளியம்மா ஆமா தங்கம்மா சரி அழகு நாச்சி வடபத்திர காளி வடகுவா செல்வி செல்வி அம்மா. அட்டகாளி 8 பேர்ல இளையவா யாரு? யாரு அவதான் அம்மா வடக்குத்தியா. இளையவா ஆமா சரி. அட்டகாளி 8 பேருக்கும் என்ன தேன் அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்து ஆமா நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணம் வண்ணமுமாக கண்ணையுமே காப்பது போல் கருத்தோடு வளர்த்து வருகிறார்கள். வாரார்கள் அங்க மட்டும் அல்ல வேற என்ன நம்ம வீட்லயும் பாருங்க எப்படி எந்த புள்ள முதல்ல பிறக்கோ அந்த பிள்ளைக்கு தான் எல்லா சிறப்பும் கிடைக்கும். அப்பா முதல்ல பிறந்த பிள்ளைக்கு செல்லம் ஓவரா இருக்கும். ஆமா ஒண்ணு முத பிள்ளையா பிறக்கணும். ஆமா இல்லன்னா கடைக்குட்டி பிள்ளையா பிறக்கணும். அதான் ஒரு இல்ல முத பிள்ளைக்கு ஏன் பாசத்தை கொடுத்துருக்காங்க? நம்ம பட்டத்தெல்லாம் நீக்கி இருக்கலாம். என்ன பட்டம் குழந்தை இல்லாம இருந்தான்னு சொல்லு மலடின்னு ஒரு பட்டம் நமக்கு கிடைக்காம முதலையா வந்து முதல்ல பிறக்க நம்ம வயித்துல. ஆமா அதனால அந்த பிள்ளைக்கு எல்லா சிறப்பும். முத குழந்தைக்கு சிறப்பு. ஏன் பிறக்க கூடாது? ஏன்னா இந்த காலத்துல மண்ணு மனம் பொண்ணு ஊர்ல ரொம்ப சமாதியம் பண்ணி வைக்காங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. பிள்ளைகளைத்தான் பெருஞ்செல்வமா சேர்த்திருக்காங்க. குழந்தைதான் பெரிய செல்வமா சேர்த்திருக்காங்க. பிள்ளை செல்வமே பெருஞ்செல்வம். ஆமா அதனால பிள்ளை இருந்தா தான் மதிப்பு அந்த காலத்துல. இப்பமெல்லாம் அப்படி கிடையாது. ஒண்ணு இல்ல இப்ப யாரு பிள்ளைக்காண்டி ஆசைப்படுதா? இல்ல சொத்து பணம் நிறைய இருந்துச்சுன்னா அவன் பார்த்தால கிடையவே கிடையாது. நல்ல சம்பாத்தியம் பண்ணோமா நகை நட்டு எடுத்தோமா கழுத்து நிறைய போட்டோமா சரி ஒரு நேரத்துக்கு ஒரு சேலையை உடுத்தினமான்னு ஆடம்பரமா அலையணும்னு ஆசை இருக்கு. உலகம் வந்து ஆடம்பரமா மாறிடுச்சு. ஆமா அதனால குழந்தை மேல ஆசை இல்ல. குழந்தை மேல ஆசை கிடையாது. எல்லாம் பணம் இருந்தனா 10 செய்யும். ஆமா உண்மையிலே அதுதானே. பணம் இருந்தா பணம் என்னத்தை வேணாலும் சம்பாத்தியம் பண்ணும். என்னன்னாலும் பண்ணும். நினைச்சது நடக்கும். உங்களை கண்டா உங்ககிட்ட தகுந்த மாதிரி என்னைய கண்டா எனக்கு தகுந்த மாதிரி முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க. பேசும் ஆமா எல்லாம் இந்த பணம் பார்க்க வேலை. பணம் உங்ககிட்ட 10 ரூபா கூடி இருந்தா ஆமா அவன் சொல்லுறதுதான் கரெக்ட். அந்த அண்ணன் செய்ததான் எல்லாம் சரியா செய்தான். நீ சும்மா அவன் மேல பொறாமப்பட்டுக்கிட்டு இவன் இந்த வரத்து வாரானே அப்படின்னு பேசுவாங்க மக்கள் அப்படின்னு பேசுவாங்க. ஆமா ஆனா அவன் நல்லதுக்கு செய்தானா கெட்டதுக்கு செய்தானான்னு யாருக்கு தெரியும்? அவன்தான் துட்டு இல்லையே சொல்லி எனிய தெரியாது. அது போல ஆமா அந்த காலத்துல என்ன பிள்ளைகளை பெருஞ்செல்வமா சேர்த்திருக்காங்க. ஆமா அதான் அந்த முதல்ல தலை பிள்ளைய எந்த புள்ள பிறக்கோ அடுத்து பிறக்க பிள்ளையெல்லாம் தூக்கி சமக்கணும். சமக்கம் ஆமா சரி
ஆமா என்ன செய்ய பாக்கணும் சரி ஏன்னா இப்ப உள்ள தாய்மார்கள்லாம் யாரும் வெளி வேலைக்கு போகிறது கிடையாது. இல்ல வீட்டு வேலையை பாக்காங்க, வீட்டுக்குள்ளேயே பிள்ளைகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப உள்ளவங்க வீட்டு வேலையும் பார்த்து காட்டு வேலையும் பாத்துக்கிறாங்க. வீட்லயும் பாக்கணும் காட்டுலயும் பாக்கணும். ஆமா மனசு நீ வா. எங்க அப்பா பத்த ஆச்சி அம்மா எங்க ஆச்சிலாம் எங்க அப்பாவையும் சரி தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டே காட்டு வேலைக்கு போனுச்சான். இடுப்புல ஒரு பக்கம் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஒரு கைட்டே களை வெட்டு இருக்காங்க. காட்டுல போய் தொட்டில கட்டி போட்டு பிள்ளைய போட்டுட்டு வேலையை பாப்போம்னு பார்த்தா எங்க அப்பா பார்க்க விடாதான். சரி ஏன் அழுவ சேட்டை. ஆமா கொஞ்சமா சேட்டை சரி ஆம்பளை பிள்ளையா பிறந்தா அதுக்கு தக்கன சேட்டை பண்ணணும்ல. அது போன்று அட்டகாலி 8 பேரையும் நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்த்து வருகிறார் நாகராஜா நாகக்கண்ணி. அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில கைலாச வாசல்லே பார்வதாதேவி பகவானை அழைக்கின்றார். அத்தான் பகவானே சுவாமி நீங்க என்னைக்கு பூலோகத்திற்கு சென்று நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் குழந்தை வரத்தை கொடுத்தீர்களோ அன்னையிலிருந்து நீங்க படி இழக்கவும் போகல, நான் உங்களிடத்திலே படி கொடுக்கவும் இல்ல. படி இழக்கவில்லை என்று சொன்னா நீங்க படைத்த மனுக்கள் எல்லாம் பட்டினியாக இருப்பார்கள். பகவான் படி இழக்கல்னா நம்மளுக்கெல்லாம் ஏது கஞ்சி. பகவான் நம்மளுக்கு இங்க படி எழுந்திருக்காரு, நம்மளுக்கு இங்க சாப்பாடு எங்க ஆனைக்குளத்துல. ஆமா சந்தனமரியம் கோயில்ல படி எழுந்திருக்காரு பகவான் படி எழுந்திருக்கிறார். ஆமா அடுத்து எங்கனே படி இழக்காரு? அடுத்து பகவான் எங்க எழுதிருக்காரோ எழுதினபடி நடக்கும். எழுதினபடி நடக்கும். ஆமா அதை யாராலையும் மாத்த முடியாது. அது போன்று படி இழக்க வேண்டும் என்று சொல்லி பார்வதாதேவி படி எடுத்து கொடுத்து ஆண்டவன் பகவான் ஈரே 7 உலகம் எல்லாம் இறை இழந்து முடித்து இறை இழந்த கலை போடும் இலை போடும் கைலேங்கிற வாசலுக்கு வருகின்ற பொழுது நாகலோக பட்டணத்தில் அட்டகாலி 8 பேரையும் ஆண்டவன் பகவான் அழகை கண்டு ரசித்து கைலாசத்துக்கு வருகின்றார். வந்து பகவானுக்கு பார்வதாதேவி பாத பணிவிடைய முடிக்கா பணிவிடைகளை முடித்த பகவான் பால் பழங்கள் அருந்தி களைப்பிழைப்பாரு. எப்போதும் பார்வதி கூட சொக்கட்டம் ஆடுவது வழக்கம். அன்னைக்கு பகவான் என்ன செய்தாரு? அவராட்டு போய் ஓரத்துல உட்கார்ந்துகிட்டாரு. ஏமனே அப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்கதான் அட்டகாலி 8 பேரை பாத்துட்டாரா பகவான். சிவபெருமா என்ன பெண்ணை கண்டா பேயா பித்து புடிச்சு ஆடுவாராம் பகவான். அது ஒருத்தி 2 பேரையா பாத்துருக்காரு. அட்டகாலி 8 பேரை பாத்துருக்காருல. சும்மா இருப்பாரு அந்த மனுஷன். அதே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தன்னம் தனியாக திணைத்திருந்து அட்டகாலி 8 பேரையும் மனதிலே நினைத்து காளியர்கள் அழகை கண்டு மனதிலே மகுத்துவம் கொண்டு மதி மயங்கி சிரித்து கொண்டிருந்தார். அப்படி தன்னாலே சிரிக்காரு பகவான். கெட்டின கனவே பொண்டாட்டி கிட்ட பேசாம தனியா ஓரமா போய் உட்கார்ந்து சிரிச்சா பொண்டாட்டி சும்மா விடுவாளானே? மனுஷன் என்ன இப்படி சிரிக்கான், எதுக்கு இப்படி சிரிக்கான், என்ன செய்யலாம், யாரு செய்யலாம், ஆஸ்பத்திரி போமான்னு பாப்பா. சரி எப்ப பொழப்பம்னா சாதாரண பொழப்பமா? மனுஷன் பக்கத்துல படுக்க முடியாது. என்ன செய்ய, 1 வருஷமா 2 வருஷமா அப்படித்தான் ஓட்டிட்டு. என்ன செய்யனே மேல கால் வலி. அப்படி வலி உடம்புல வலி இருந்தானே தன்னால வருது. வலியில பொழப்பம் தன்னால வருது. ஆமா அப்படி சரி தன்னந்தனியாக தண்ணீர் மருந்து சிரித்து கொண்டிருந்தார் பகவான். ஆமா பகவானை கண்ட பார்வதாதேவி என்னம்மா ஆண்டவன் பகவானிடம் என்ன கேட்கின்றாளானா என்ன கேட்கா? சுவாமி ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி அழகிலையோ அகிலத்தில் பெண்கள் உண்டா? மாயா சக்தி அழகிலையோ மாநிலத்தில் பெண்கள் உண்டா? பார்வதி அழகிலையோ பார்வதியா பார்வுலகில் பெண்கள் உண்டா? பார்வுலகில் பெண்கள் உண்டா? நீங்க சக்தியிலையோ அழகுடைய
பெண்களையும் கண்டதுண்டா பார்வதிலும் பன்மடங்கா பாவையரை கண்டதுண்டா கண்டதுண்டா பார்த்ததுண்டா கடவுளே சொல்ல வேண்டும் பார்த்ததுண்டா கண்டதுண்டா கண்டதுண்டோ சாமி பகவானே சொல்ல வேணும் சொல்ல வேண்டும் அவையோ கண்டதுண்டோ அங்க பார்வதியா கேட்ட போதே கேட்ட போதே பார்வதியால் கேட்ட போதே கேட்ட போதே பகவானவர் எதை சொல்வார் யாரு சொல்வாரே அம்பிகைய பார்வதிய பார்வதியே தாண்டான அழகு என்றே அழகு என்று உன் தன்மனதில் இணையாதம்மா அடையாதமோ ஒருத்திதான் அழகு என்றே என்று உன் உள்ளத்தில நினையாதம்மா அடையாதம்மா உன்னிலையோ அழகுடைய 8 உத்தமைகள் பிறந்திருக்கா சக்தியிலையோ அழகுடைய தகுந்த பெண்களுமே பிறந்திருக்கா ஆண்டவன் பகவான் பார்வதியாயிடம் அதில அம்பிகைய பார்வதிய காளியம்மா அழகு போல காளியம்மா அழகு போல களி உலகில் யாரும் இல்லை போனே. அம்மா மாரியம்மா அழகை அழகை போல மாநிலத்தில் யாரோ தாய சந்தன மாறி அழகு போல சகல உலகத்திலேயோரும் கூடாதி அழகு போல உலகில் யாரும் பத்திரகாளி அழகு போல பார் உலகில் யாரும் இல்லை வடக்கு தீயா அழகை அழகை போல வை உலகில் யாரோ ஏண்டி ஏண்டி ஏ பார்வதி பாரு 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 என்னத்த பாக்க பார்வதி பார்வதி இப்ப நேம சுருக்கி சொல்லுதாரு சுருக்கி நேம சுருக்கி சொல்லுதாரோ ஆமா ஏம்மா ஏ பார்வதி ஏ பார்வதி பார்வதி நீ தான் தான் அழகு அழகு என்று உன் தன் மனதிலே நினைத்துக் கொள்ள வேண்டாம் உன் மனசுல நினைக்காத பார்வதி நீ ஒருத்திதான் அழகு என்று உன் உள்ளத்திலே நினைக்க வேண்டாம் 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 அம்மா உன்னிலும் அழகுடைய 8 உத்தமைகள் பிறந்திருக்கா பிறந்திருக்காள பார்வதிலும் பன்மடங்கா 8 பாவையர்கள் பிறந்திருக்கா ஆமா அதான் சொல்லுவாங்க பாருங்க பழமொழி எப்படி எப்படி தன்னை மெச்சுக்குமா தவட்டு குளக்கட்டை ஊரை மெச்சுக்குமா ஊசப்பைய குளக்கட்டை அது இதுக்கு முத நாள் நைட்ல அவிச்ச குளக்கட்டைய மறுநாள் காலையில எடுத்து பார்த்தா அதுக்கு என்ன மவுசு உண்டு நூல் நூலா இழுக்கும் ஆமா அதுக்கு அப்ப எந்த மகிமையும் கிடையாது கிடையாது அது போல தன்னைத்தானே நீ மெய்ப்பித்துக் கொள்ள வேண்டாம் பார்வதி வேண்டாம் வேண்டாம் பார்வதிய நம்மளுடைய பெருமைய அடுத்தவங்க பேசணும் ஆமா அது நம்ம கண்ணு முன்னாடி பேசினா நல்லா இருக்குமா அப்படி இல்ல நாம இல்லாத இடத்துல நம்ம பெருமையை பேசினா அது நமக்கு ஒரு பெருமை ஆமா நாம இருக்கும் போதோ இல்ல நமக்கு நாமோ ஆமா நம்ம பெருமையை பேசவே கூடாதம்மா அது நல்லதா கிடையவே கிடையாது அது போன்று என்ன அட்டகாளி 8 பேரு ஒன்னையில இருந்து ரொம்ப அழகா இருக்கா அழகுல கூடி இருக்கா இடிச்ச பச்சரிசி எலுமிச்ச கனியா இருக்காள எலுமிச்சங்கனியாக
கோடி சூரியன் உதயம் அழகாக இருக்கின்றான். இருக்கா நம்ம சந்தன மாதிரி அம்மா அவ்வளவு அழகா இருக்கா. அதிகாலையில சூரியன் உதிச்சா நம்ம கண்ணு எப்படி பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு. நல்லா இருக்கும். சூரியன் உதயமாகும் போது நம்ம கண்ணு முழிச்சு பார்க்க முடியுமானே? முடியாதம்மா. சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கு. பார்க்க முடியாது. அதுபோல அம்மா அட்டகாளி 8 பேரும் அழகாக இருக்கின்றார் என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் காளியர்களுடைய அழகை பார்வதி இடத்திலே வர்ணித்துக் கொண்டிருக்கின்றார். பகவான் சொல்லுதாரு, பகவான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கட்டின பொண்டாட்டி கிட்ட நீ அழகா இல்ல, உன் தங்கச்சி ரொம்ப அழகா இருக்கானா அவ விடுவாளா? பெறையா என்னைய பெண் கட்டு வந்தியே, என் தங்கச்சியை கட்டி இருக்க வேண்டியது. முதல்ல என் தங்கச்சி கிட்ட இருக்கலாம்ல, என்னதுக்கு வந்தீங்க? அதுக்கு அந்த மனுஷன் என்ன சொல்லுவாரு? வா மூஞ்சியத்தான் என்கிட்ட காட்டினாங்க, உன் தங்கச்சி மூஞ்ச ஒலிக்க வச்சுக்கிட்டாங்க. அவளை காட்டியிருந்தா உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவளை அக்செப்ட் பண்ணிருப்பேன். ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கோவம் இன்னும் அதிகமா வருமா? அப்பா அதிகமா வரும். சண்டையே அங்கதான் ஆரம்பிக்கு. சண்டையே அங்கதான் வரும். ஆமா அப்படின்னு அந்த கணவர் சொல்லுவாரு. சரி. அதுபோல காளியர்கள் அழகை கடவுள் பகவான் பார்வதி இடத்திலே சொன்ன போது அப்படியானா அவ 8 பேரை நான் இப்பமே பார்க்கணும். உடனே பார்க்கணுமே. ஏம்மா ஏ பார்வதி, என்னையால முடியாதம்மா. அவ 8 பேர் இருப்பது எந்த இடம்? அவ இருக்கதே நாகலோகப்பட்டணம். பூலோகம் நாகலோகப்பட்டணம். ஆமா. நாம இருப்பதோ ஆதிவள்ளி கைலாசம். கைலாசத்துல இருக்குமே. அத்தாம் பகவான் படியிலக்க மாத்திரம் தான் போய் வருவேனே தவிர சும்மா தேவையில்லாம போக மாட்டேன் பார்வதிய. மற்ற நேரங்கள்ல என்னால போய் வர முடியாதம்மா. அதனால அவ 8 பேருடைய அழகையும் நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னா. ஆமா. ஏ பார்வதி, என்னால முடியாது, என் பெருமாளால முடியும். முடியும் அம்மா. கடவுளாலே முடியாது, மாய கண்ணனால முடியும். முடியுமே. கதைக்கு கதாநாயகனே கண்ணபெருமான் தானே. அவர் இல்லன்னா எந்த கதையாச்சு இருக்கா? கிடையாது. அப்ப அவர் வந்தாதான் கதையே நல்லா இருக்கும். அதனால உங்க அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைத்து வந்து காளியர்களுடைய அழகை எல்லாம் நீ பாரம்மா. பாரு பார்வதிய என்று ஆண்டவன் பகவான் சொன்ன போது பார்வதா தேவியானவள் அண்ணனாகிய கோபால கண்ணனே எவ்விதமாக அழைக்கின்றாளனா? எப்படி அழைக்கா? எந்த மையா கோபால, எந்த மையா கோபாலோ, ஏழுகடலில் வாழ்வோனே, ஏ அண்ணா வண்ணா கோபால, ஆயவனே மாயோனே, அச்சுதனே ரகுராமா, உன் கூட நானும் பெறக்கலையா, கூட நானும் பெறக்கலையா, ஒரு கூட்டு பாலும் அருந்தலையா, அண்ணா ஒன்னா நாம பெறக்கலையா, ஒன்னா நாம பெறக்கலையா, ஒரு தாய் அமர்ந்தோ அருந்தலையா, பார்வதியாளைக்கும் சத்தோ பரந்தாம கேட்கலையா, ஈஸ்வரியால் அழைக்கும் சத்தோ எம்பெருமானை கேட்கலையா, கோமதியாளைக்கும் சத்தோ கோபால கேட்கலையா, ஏல சம்சாரியில் கேவலமா, ஈஸ்வரியாளைக்கும் சத்தம் கேட்கலையா, கோர கும்பாரிலும் கேவலமா, கூடி அழைக்கும் சத்தம் கேட்கலையா, நம் பார்வதியாளைக்கும் சத்தம், பார்வதியாளைக்கும் சத்தம் அண்ணா பரந்தாம கேட்கலையா, பரந்தாம
கண்ணனை ஆமா கூவி அழைக்கின்றார். அழைக்க அழைக்க கூட பிறந்த அண்ணன் அழைக்க அண்ணா கோபால கண்ணா, அண்ணா அண்ணா கோபால கண்ணா, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பச்சைமால் கோபாலனே. ஆமாயோ நவநீதன் நந்த கிருஷ்ணன் நாராயண கோபால கண்ணா கண்ணா, கூட பிறக்கலையா? ஆமா. 2 பேரும் ஒரு கூட்டுப்பால் அருந்தலையா? அருந்தலியா அண்ணா? ஒன்னா பிறக்கலையா? ஒரு தாய் அமிர்தத்தை நாம் அருந்தவில்லையா அண்ணா? ஒரு தாய் அமிர்தம் அருந்தலியா சுவாமி? அண்ணா கோபால கண்ணா, என்ன பார்வதியால் அழைக்கும் சத்தம் பரந்தாமா கேட்கலையா? கேட்கலையா அண்ணா? நான் ஈஸ்வரியா அழைக்கும் சத்தம் எம்பெருமானே கேட்கலையா? உனக்கு கேட்கலையா அண்ணா? கூட பிறந்தவாளுக்கு என்ன துன்பம் துயரம் என்று சொன்னா எடுத்த உடனே அம்மாவுக்கு அப்பாவுக்கு அதை தெரியப்படுத்த மாட்டா. முதல்ல சொல்ல மாட்டாங்க. கூட பிறந்த சகோதரர் இருந்தாரானா போன அண்ணனுக்கு தான் அடிப்பா. போன விறுவிறுன்னு அடிப்பா. அண்ணன் நீ என்னையவா அடிக்க? ஒரு எங்க அண்ணன் வரட்டும். இப்ப பாரு எங்க அண்ணனுக்கு போன் போடுதே. எங்க அண்ணன் போன் போட்டு எங்க அண்ணன் இப்ப வருவான் பாரு. எங்க அண்ணன் வந்தானோ உன்னை உண்டு இல்லன்னு ஆக்கிடுவான். ஆமா ஆமா அப்படின்னு கோவத்துல போன் எடுப்பா. போன அண்ணனுக்கு அடிப்பா. ஏனே அண்ணன் போயும் இந்த போக்கத்த மனுஷன் என்ன கட்டி இருந்து இந்த பேலுக்கு என்னை கட்டி குடிப்பியானே? கட்டி கொடுத்துட்டு அவன் என்ன வரத்து வாரான். காலமெல்லாம் இவன் இளவுல நிக்கதோட என்னை அடிக்கான் பேசுதான். இவன் கூட இருந்து இனிமே நான் காலம் கழிக்கலாமா? கூடாது அண்ணன். நீ வந்து இவனை என்னன்னு கேட்க போறியா? இல்ல நான் வேற எங்கேயும் போட்டா இல்ல நான் எங்கனையாச்சும் போய் கிணத்தை கண்டு விளட்டா ஆமா அப்படின்னு பேசுவா. சரி உடனே ஓடோடி வருவான் அண்ணன். ஏப்பாப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தூரம் போட்டு ஓடுவாம்ல. வந்த உடனே அங்க இருந்து வரையில கோவத்துலதான் வருவான். ஆனா அவன் கோவத்தை எப்படி குறைக்கணும்னு அந்த மனுஷனுக்கு நல்லா தெரியும். ஆமா ஆமா வாருமையா வாங்க மாப்பிள்ள வாங்க. கொஞ்சம் தண்ணி கிண்ணி சாப்பிடுத மனுஷனா இருந்தா மாப்பிள்ள வாங்க. இன்னும் வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகுத. திடீர்னு வந்திருக்கீங்க வாங்க. சரி வாரம் ஒண்ணு போட்டு வருவோம் அப்படின்னு பையன் நைசா கூட்டு போயிருவான். ஆமா அவன் அடிக்க வந்தவன் அமர்ந்து சரி அவன் ஆப்பாயி ஆப்பத்துக்கு அடிச்சிருவான். அவ சண்டையும் சடவும் கிடையாது எல்லாம் முடிஞ்சிடும். ஆமா சரி பிற எங்க சண்டை விளக்கு தீக்க? அதான் ஒரு கிடையாது. குடும்பத்தில் சண்டை வராம இருக்கணும்னு அப்படித்தான் செய்யணும். ஆனா கோபால கண்ணன் என்ன பார்வதா தேவி அழைத்தாள் என்று சொல்லி பார்க்கடலை விட்டு பார கைலாசம் எப்படி வருகின்றாரனா? எப்படி வரார்? பச்சை காலில் கருடன் பச்சை வந்திறங்கினார். வாராரு எம்பெருமான் கருடன் ஏறி ஏகி வாரார் கைலாசம். சரி கைலாசம் ஓடோடி வந்து தங்கை பார்வதியை அழைக்கின்றார். பார்வதி அழைக்கா என் தங்கை அம்மா பார்வதியே. பார்வதி உங்க அண்ணனாய கோபால கண்ணனை நீ அழைத்த விவரம் என்ன? என்ன காரணத்துக்கு அழைச்ச பார்வதி? அண்ணா கோபால கண்ணா என்ன உங்க அத்தா பகவான் படி இழந்து வருகின்ற பொழுது பூலோக நாகலோக பட்டணத்திலே எவ்வளோ 8 பேரை பார்த்தாராம். 8 பேரை ஏதோ பார்த்தாராம் வந்ததுல இருந்து பித்தி பிடிச்சு இருக்காரு பகவான். காளிங்காரு சந்தனமாரிங்காரு முப்புடாதிங்காரு நாகம்மாங்காரு அட்டகாளி 8 பேருடைய பேரை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. பேரை சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காரா. அவ அழக போல நீ இல்ல நீ என்கிட்டே வந்து இந்த மனுஷன் சொல்லுதாரா அண்ணா. அப்படியானா அவ 8 பேரையும் நான் எப்பவுமே பார்க்கணும்னு சொன்னேன். என்னால முடியாது என் பெருமாளால முடியும்னார். சொன்னாரு. அதனால் உங்களை நான் அழைத்து
வைத்தேன் அண்ணா. ஆமண்ணா என்று பார்வதாதேவி கோபால கண்ணனிடத்திலே சொன்னபோது, ஐயா எம்மா ஏ பார்வதி, பார்வதி பார்வதி, நீ சொல்வது போல் அட்டைகாலி 8 பேரை நான் அழைத்து வர வேண்டும் என்று சொன்னா. என்ன அவ இருப்பதோ பூலோகம் நாகலோகப்பட்டனம். அவ இருக்கிறது நாகலோகப்பட்டனம். நான் நாகலோகம் சென்று அட்டகாலியர்களை அழைத்து வர வேணுமானா? ஆமா. உங்க அத்தானான பகவானிடோ, அத்தானான பகவானிடோ அம்பிகையே பார்வதிய வாங்கு மரம் வாங்க வேணும், வாங்கு மரம் வாங்க வேணும், அண்ணனிடம் கொடுக்க வேணும், அண்ணனிடம் அண்ணனாகிய கோவால கண்ணன் போய் வர வேணுமானா அத்தான் பகவான் கிட்ட முக்கியமான 3 வரத்தை பெற்று கொடுக்க வேண்டும். 3 வரத்தை மட்டும் வாங்கிட்டாமா நான் போய் உடனே குழந்தை எடுத்துட்டு வரேன். என்ன வரோம் என்ன வரோம்? தூக்கி கேட்க ஒரு பேரை கூட ஒண்ணு. சரி சாப்பிட்டு சொல்லலாமே. அப்பன்னு சொல்லு, நான் சொல்லு சாப்பிடுதேன். குழந்தைகளை தூக்கி வைக்க பேளக்கூடை ஒரு வரம். ஆமா. குழந்தைகளை தூக்கும் போது அவங்க அம்மா அப்பா நாகராஜா நாகக்கண்ணி 2 பேரும் கோபம் இல்லாமல் இருக்க நாகத்தாளி வேறுபுறம்பு ஒரு வரம். அதோடு நான் அங்க சென்று வர சமுத்திர கடற்கரையை தாண்ட படகு ஒரு வரம். 3 வரங்களை பெற்று தந்தாயானா நான் இப்பமே போய் அவை 8 பேரை அழைத்து வருகிறேன் பார்வதி என்று அண்ணன் ஆகிய கோபால கண்ணன் சொன்னபோது, பார்வதாதேவியோ ஆண்டவன் ஆகிய சிவபெருமானை எப்படி வணங்கி வரங்களை வாங்குகின்றாளானா, முக்காலும் பார்வதியா வளமே வாரா வளமே வாரா முடி வணங்கி சிவனை நமஸ்கரிதா, முடி வணங்கி சிவனை நமஸ்கரிதா, சிவனை தெரிசித்து தெரிசித்து சிவனை வணங்குவாளா. அவளோ பகவானை வணங்கியல்லோ அம்பிகைய பார்வதியா மூவரங்கள் தானே வாங்கி கண்ணனிடம் கொடுப்பாளா. எம்பெருமான் கோபாலே வரங்களையும் வாங்கிக் கொண்டே கைலாச வாசல் விட்டு மானிட அமுஷமாய பூலோகத்தலம் அதற்கு சமுத்திர கடற்கரையை தாமோதரன் தாண்டியல்லோ நாகலோகப்பட்டினமே நாகலோகப்பட்டினமே நாராயணன் வருவாரா. சமுத்திர கடற்கரையை தாண்டி நாகலோக பட்டணத்திற்கு நாராயண கோபால கண்ணன் வருகின்றார். அவர் வார போது நாகராஜாவும் நாகக்கண்ணியும் அங்க இல்ல. எங்க போயிட்டாங்க? பெற்ற குழந்தைகளுக்கு இறை தேட வேணும் என்று சதுரகிரி மலை சந்தன மாங்காட்டுக்கு 2 பேரும் போயிருக்காங்க. ஆள் இல்லாத நேரத்திலே அச்சுதனாகிய கோபால கண்ணன் வந்தார். கரையாம்புச்சை உச்சி நோக்கி பார்க்கார்.
பாக்காரு. அம்மா 8 பேர் எப்படி இருக்கா? ஏ அப்பா கலகலகல அம்சத்துல உயர்ந்து மினுங்குதா ஓந்து விளையாடும் மதலையாக இருக்கின்றா. ஆமா. அழகிலே சிறந்திருக்கா, அம்சத்துல உயர்ந்திருக்கா. சரி. இவ 8 பேர் அழக கண்ட கோபாலக்கண்ணனே மெய்சில் இருக்கின்றார். மேல் செய்து நிக்காரு. நமக்கே நம்ம தங்கைமார்களை பார்க்க முடியவில்லையே. இவ்வளவு அழகா இருக்காள. நம்ம அத்தான் பகவான் இவ்வளவு பார்த்தா சும்மாவா இருப்பாரு? அதான் மனசு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அதான் தன்னால சிரிச்சிருக்காரு அப்படின்னு சரி கோபால கண்ணன் மனசிலே நினைத்து கொண்டு அட்டகாளி 8 பேரையும் நம்ம தங்கை பார்வதி கேட்டது போல அழைத்து கொண்டு போக வேண்டும். அழைத்து கொண்டு போனோம் அப்படின்னு முதல்ல பிறந்திருக்காளே மூத்தவா எங்க அம்மா சந்தன மாறி அந்த அமர்ந்திருக்காளமா ஆத்தா சந்தன மாறி ஆத்தா அம்மாவை தூக்கி முதல்ல வச்சாரு. ஆமா. இரண்டாவது இருக்கங்குடி மாரியம்மா, ஆமா, முப்படாதி அம்மா, நாகம்மா, காளியம்மா, தங்கம்மா, வடக்குத்தி அம்மா, வடக்குவா செல்வி, வடபத்திர காளி தூக்கி பேல கூட கூடையில வைத்தார். கூடையை தூக்கி தோல்ல போட்டார். படகை ஓட்டிக்கொண்டு நாகலோகத்தை விட்டு எம்பெருமாளாகிய கோபாலக்கண்ணே என்ன சுவாமி கையிலேங்கிரி வாசலுக்கு எப்படி வருகின்றாரானா எப்படி வராரு? காளைகளை தூக்கி கொண்டே கண்ணபிரான் வருவாரா? கண்ணபிரான் வருவாரா? தாமோதரன் வருவாரா? 8 பேரை அழைத்து கொண்டு 8 பேரை அழைத்து கொண்டு எம்பெருமா வருவாரா? எம்பெருமான் வருவாரா? ஆமையா சொல்லையா எம்பெருமா வருவாரா? அவர் சமுத்திர கடல் கரையை தாமோதரன் தாண்டியல்லோ வாராரே கோபாலே கைலாச வாசலிலே வடக்கு கோட்ட வாசலிலே காளியரை தானே வைத்து மேலக்கோட்ட வாசல் வந்தே தங்கை பார்வதியை அழைப்பாரா? தங்கை பார்வதிய மேலக்கோட்டை வாசலுக்கு வந்து தங்கச்சியை அழைக்கின்றார். எம்மா ஏ பார்வதி என் தங்கையே, என்னம்மா நீ கேட்டது போல அட்டகாளி 8 பேரையும் அழைத்து கொண்டு வந்து வடக்கு கோட்டை வாசல்ல வச்சிருக்கேன். பார்வதி நீ இப்பமே போய் அவ 8 பேருடைய அழகையும் கண்டு வானார். இப்போ உடனே போ பார்வதி, பாத்து வா. பார்வதாதேவி மேலக்கோட்டை வாசல் விட்டு வடக்கு கோட்டைக்கு ஓடி வருகின்றா. வந்த பார்வதி காளியர்களை பார்க்கின்றா. அம்மா 8 பேரும் இடிச்ச பச்சரிசி எலுமிச்சங்கனி நிறத்துல இருக்கா. என்ன நினைக்கிறா பார்வதி? இவ 8 பேரு இப்பமே இப்பேற்பட்ட அழகா இருக்கா. இன்னும் வளரும் பிராயமானானா இன்னும் பல மடங்கு அழகாயிருவாள. பன்மடங்கு அழகாக இருப்பா. அதான் சொல்லுவாங்க பழமொழி. எப்படி என்ன பழமொழி? எப்படி? சாமிக்கிறது விளைஞ்சா தெரியும், சக்கிலிய பெண்கள் சமஞ்சா தெரியும் சொல்லுவாங்க பெரிய ஆட்கள். பழமொழி தான் இது. அதுக்காண்டி தப்பா நினைச்சுக்கூட கூடாது. பெண்கள் வந்து பிறப்பிலேயே அழகாக இருப்பாங்க. அதுவும் அந்த 16 வயசு பருவமுள்ள வயது வந்ததுன்னு வைங்க, இன்னும் 2 பன்மடங்கு அழகாக இருப்பாங்க.
அழகு கூடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போது ஆண்டவன் இவை 8 பேரையும் பார்த்தாரானா நம்மள மறந்துடுவார் பகவான். மங்கை காளியர்களை மனமுடித்து விடுவார் என்று பார்வதா தேவியானவள் அண்ணனாகிய கோபாலக்கண்ணனிடத்திலே என்ன சொல்லுகின்றாளானா, இவ யாரடியோ சகலாத்தி யாரடியோ சகலாத்தி அட்டுகோழி பெண்களாக வந்த அவதாரம் செய்திருக்கா, பயிரானா முளைக்கு முன்னே களையா வந்து முளைத்திருக்கா, என் தாலிய பங்கு போட தங்கைமார் பிறந்திருக்கா, கொண்டவன பங்கு போட கொண்டவனை பங்கு போட அட்ட காளியர்கள் பிறந்திருக்கா. பயிரானா முளைக்கு முன்னே இவ 8 பேரும் கலையா வந்து முளைத்திருக்கிறா. முளைச்சிருக்காளா அண்ணா. இவ 8 பேரும் வளர 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 என் தாலிக்கு ஆபத்து. தாலிய பங்கு போட்டாலும் போட்டுருவா. அதனால இவ 8 பேரையும் வளர விடக்கூடாது, கொல்ல வேண்டும். ஆமா. 5இல் வளையாததா 50இல் வளையும் 50இல் வளையும் என்று சொல்வார்கள். சொல்லுவார்கள் பெரியாளுக்க. சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆமா, எந்த புள்ள குறுக்க வளைச்சு நெளிச்சு வீட்டுக்குள்ள வேலை செய்தோ அதுதான் வளர்ந்தாலும் வேலை பார்க்கும். ஆமா. என் புள்ள தங்கம், என் புள்ள பொண்ணு, லட்ச கணக்குல பணத்தை கொட்டி புள்ளைய பெற்றிருக்கேன். நானும் சும்மா இல்ல. எல்லாரும் தொட்டு கொடுத்தாதான் ஆஸ்பத்திரியில வெளியே விடுவாங்க. சும்மா விடுவாங்களா? சும்மா விட மாட்டான். ஆனா அவங்க பேச்சு அப்படி. நான் கோடி கோடியா கொடுத்து என் பிள்ளைய வாங்கியிருக்கேன். ஆத்தாடி, என் பிள்ளைய நான் குனிஞ்சு வேலை பார்க்க விட மாட்டேன். குனிஞ்சு நான் வேலை பார்க்க விட மாட்டேன். இரு தம்பி, சோபால இரு. நான் எல்லாம் அம்மா பார்த்து உனக்கு தாரேன் அப்படின்னு ஆம்பளை பிள்ளைய வளர்த்துட்டா தப்பு கிடையாது. தப்புதான். ஏமனா அந்த பிள்ளைக்கு ஒரு மருமவா நம்ம வீட்டை தேடிதான் வரப்போறா. பொட்டு பிள்ளைய அப்படி வளர்த்துட்டோம்னு வைங்க, நாளைக்கு அடுத்த வீட்டுக்கு போற புள்ள. ஆமா. அங்க மாமியா சும்மா இருப்பாளா? ஆத்தாக்காரி என்ன சொல்லி தந்தா அப்படின்னு கேப்பா. எந்த பிள்ளைய அடிச்சுதான் வளர்க்கணும். ஆமா. அடியாம வளர்த்தா படுத்து உறங்குவான். ஆமா, பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும், முருங்கைய ஒடிச்சு வளர்க்கணும். ஆமா, ரெண்டு ரெட்டுக்கு வளர்ந்துட்டு ஆவாது. ஆவவே ஆவாது. அதான் நெடுமாடு மாதிரி வளர்ந்துட்டா போகாது. வந்து குனிஞ்சு வளைஞ்சு வேலை பார்க்கணும். ஆமா. பொட்ட பிள்ளைய அடுத்த வீட்டுக்கு கட்டி கொடுத்தோம்னு வைங்க, இவ அங்க படுத்த சோத்துக்கு தான் அங்கேயும் போய் மெத்தையில உறங்குவா. நம்ம அம்மா வீட்டுல எப்படி இருந்தாலும் அதே மாதிரிதான் வாக்கப்போட வீட்டுல இருப்பா. மாமியா சும்மா இருப்பாளா? அவ எல்லா கட்டவளக்கமா இருந்துக்குவா. ஒரு மாதிரிப்பட்ட மாமியான்னா கொஞ்சம் அமைதியா உள்ள மாமியா, எதையும் சகிச்சு போற மாமியால இருந்தா அவ பேசாம உறங்குதா. நீ கொடுத்து வச்ச மகராசி உனக்கு அமைஞ்சிருக்கு. எவனை என்னைய சொல்லுவிய? கதையில உனக்கு நீ நினைக்க ஒண்ணு நினைக்கப்படாது. கதையிலையா? சரி இருக்கட்டும் அப்படின்னு சரி. அந்த மாமியா ஒண்ணுமே சொல்லாம வீட்டு வேலையை முடிச்சு சோறு பொங்கி குழம்பு வச்சு மருமவளையும் அவனையும் தட்டி புசிப்பி சாப்பாடு கொடுப்பாங்க. கொடுப்பா. ரொம்ப வாயாடி மாமியாரா இருந்தான்னு வைங்க, அப்பா ஆவாது, வெள்ள நாள் காலம் கழிச்சிருக்க மாட்டேன். நான் கை சோந்து கால் சோந்து போகக்கூடிய நேரத்துலதான் என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கேன். சரி. இவ வந்து என் வீட்டு வேலைய பாப்பான்னு பார்த்தா நான் கோயம்புத்தூர்ல வேலை வைக்க பையனை குழந்தைங்க கல்யாணத்துக்கு வச்சிருக்கேன். இவாட்டிக்கு படுத்து தூங்குதால அப்படின்னு பேசுவாங்க. ஆமா. அதனால இவ 8 பேரையும் வளர விடக்கூடாது, கொல்ல வேண்டும் என்று கோபால கண்ணனிடத்திலே பார்வதி சொன்னபோது, நம்ம கூட பிறந்தாதான் தங்கச்சியா? நம்ம கூட பிறக்காட்டலும் தங்கச்சி தான் என்ற அட்டகாலியர்கள் 8 பேரையும் அழைத்துக் கொண்டு என் பெருமாளாகிய கோபால கண்ணன் கைலாசம் விட்டு கருணசங்கிலி மலை கடந்து சதுரகிரி மலை சந்தனமா ஆஞ்சோலையிலே கொண்டு வந்து நிறுத்தினார். அங்கே யார்
யார் தவம் இருந்து வருகின்றார்? சந்தன மாமுனிவர் தலைந்து வர்றாரு. அவர் எப்பேற்பட்ட மனிதர்? மூணு ஆசையை வெறுத்தவர். மூவ ஆசைகளை வெறுக்கப்பட்டவர். ஆமா. அவரிடத்திலே காளியர்களை ஒப்படைக்க வேண்டும் என்று ஆமா கோபாலக்கண்ணன் அழைத்து வந்து மகுடம் சாதித்து நின்றார். நிக்காரு. சந்தன மகாமுனிவரோ தவநிலை முடிந்து கண்ணை முடித்து பார்த்தார். பாக்காரு. கண்ணனையும் கண்டார், காளிமார்களையும் கண்டார். ஆமா. சுவாமி, என்ன கோபாலக்கண்ணா, கண்ணா நீங்கள் வந்தது போதாதென்று கை குழந்தை பிள்ளை யார் குழந்தை இவ 8 பேரும் யாரு சாமி கேட்டாரு. ஐயா, என்ன சந்தன மகாமுனிவரே, சுவாமி, கண்ணனின் கட்டளைப்படி இவ 8 பேரை நீங்க தான் வளர்க்க வேண்டும். வளர்க்கத்தான் சொன்னார் தவிர பிற விதத்தை சொல்லல. வளர்க்க வேண்டுமே தவிர இவளுடைய வளப்பங்களை நீங்க பின்னாடி தெரிந்து கொள்ளலாம் என்று கோபாலக்கண்ணன் சொல்லி காளிகளை ஒப்படைத்து கைலாசம் வந்தார். அட்டகாளியர்களை 8 பேரையும் சந்தன மகாமுனிவர் எப்படி வளர்த்து வருகின்றாரானா, எப்படி ஐயா, தேவர் மூவர் அறியாமல் சிவனுக்குமே தெரியாமல், அமரர் தேவர் அறியாமல், ஆதி சக்திக்குமே தெரியாமல், அட்டகாளி 8 பேரை ஆளில்லாத காட்டுக்குள்ள அடர்ந்த வனக்காவனத்தில் வளர்த்து வாரார் காளிமாரே. வளர்த்து வரும் நாளையில அம்பிகைய சந்தனமாரி சந்தன மஞ்சோலையில உண்ணாவது வயதினில ஊந்து விளையாடுவாளா. 2 நல்ல வயதாச்சு எழுந்தோடும் குழந்தையானா, 3 நல்ல வயதாச்சு முஷியாம வளர்ந்து வரா, 4 நல்ல வயதாச்சு நடந்தோடும் பிராயமானா, 5, 6 வயதுமாச்சு. அவளோ அறிவளரும் பிராயமானா, அறிவு நிறைந்த குழந்தையாக இருக்கா. அறிவு வந்தாச்சுன்னா என்ன நினைப்பாங்க? இந்த ஆள் இல்லாத காடு அடர்ந்த வனக்காவனத்துல நாம 8 பேரும் வளர்ந்தோமே, நாம 8 பேரும் பொட்டு பிள்ளைகள் ஒத்தையில வளர்ந்துருக்கிறோமே, இந்த தாடிக்காரு இந்த முனிவர் தான் நம்ம அப்பாவா இருப்பாங்க. நம்ம அம்மா இருக்காளா இல்ல இறந்து போயிட்டாளான்னு தெரியல. என்னாச்சுன்னு தெரியணும். அதனால நாமளுடைய பிறவி ரகசியங்களை அறிய வேண்டும் என்று அவ அம்பிகையா சந்தனம் மாறிய அட்டகோளி 8 பேரும் 8 பேரும் ஒன்று கூடி வரட்டும் அந்த மாமுனியோ வந்தவுடன் கேட்க வேணும். ஏ ஐயாவே மாமுனியே, எங்க தாயார தகப்பன் யாரு, தாண்மை வேறோ அறிய வேணும். ஊரு என்ன, பேரு என்ன, உச்ச ரகசியம் தெரிய வேணும். ஊரு பேர சொல்லலன்னா, ஐயா சொல்லலன்னா சும்மாவே விட மாட்டோம், சும்மாவே விட மாட்டோம். சும்மாவே விட மாட்டோம். ஐயா ஐயா, ஏ மகாமுனிவரே, முனிவரையோ, நீங்க தான் எங்க அப்பாவா? நீங்க தானா? அம்மா இருக்காளா இல்ல இறந்து போயிட்டாளா? என்னாச்சு சொல்லுங்க ஐயா. நாங்க பிறந்தது எங்க, வளர்ந்தது எங்க, எங்க ஊரு என்ன, பேரு என்ன, சொல்லுங்க சுவாமி. பிறவி ரகசியத்தை சொல்லவில்லை என்றா. ஆமா. அட்டகாளி 8 பேரும் உங்களை சும்மா விட மாட்டோம் என்று காளியர்கள் கேட்ட போதே எம்பெருமான் கோவாலே அம்பிகையே சந்தனமாரி எம்பெருமான் கோபாலே அட்டகாளி 8 பேரை இந்த அடர்ந்த வனக்காவனத்தில்
வளர்க்க சொன்னாரே வளர்க்க சொன்னாரே உங்க வளப்பங்களை சொல்ல வளப்பங்களை அதனால நீங்க எங்க பிறந்தீங்களோ வளர்ந்தீங்களோ எனக்கு தெரியாது தெரியாது உங்க 8 பேரையும் வளர்க்க சொன்னாரு நான் வளர்த்தேன் ஆமா என்று சந்தன மகாமுனிவர் சொன்ன போது ஆமா ஐயா மகாமுனிவரே முனிவர் ஐயா அப்படியானா நாங்க 8 பேரு யார நினைக்கணும் நாங்க யார நினைக்கணும் என்ன செய்யணும் பகவானே அம்மா ஏ காளியர்களே ஏ சந்தன மாரி ஏ அம்மா மாரியம்மா முப்படாதியம்மா நாகம்மா காளியம்மா தங்கம்மா வடகுத்தி வடபத்திர காளி காளி கேளுங்கம்மா கேளுங்க நல்லா கேளுங்க நீங்க 8 பேர் யார நினைக்கணும் யார ஈசன் பகவானை நினைக்கணுமே அவளோ சின்னஞ்சிறு குழந்தை ஆமா பகவானை நினைக்கணும்னு சொன்னா என்ன தெரியும் சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும் சாமி பகவானை நினைக்கணும்னு சொல்லுதியல என்ன எப்படி நினைக்கணும் ஏது நினைக்கணும் என்ன செய்யணும் எப்படி நினைக்கணும் அம்மா காளியர்களே என்ன ஆண்டவன் பகவானை நினைக்கணுமானா அக்கினி யாகத்தை வளர்க்க வேண்டும் ஆமா சிவனாரை நினைக்கணுமானா சரி சிவ யாகத்தை வளர்க்க வேண்டும் வளர்க்கணும் என்ற சந்தன மகாமுனிவர் சொன்னபோது அந்த சதுரகிரி மலை சந்தனமாஞ்சோலையில என்ன சுவாமி அட்டகாளியர்கள் 8 பேரை எப்படி யாகத்தை வளர்க்கின்றாளனா எப்படி வளர்க்க அட்டகாளி 8 பேரோ அட்டகாளி 8 பேரோ சதுரகிரி மலையதில தாயான சந்தன மாறி அட்டகாளி 8 பேரோ ஆள கூலிய அமைத்தார் ஆமை நல்ல பலகை போட்டார் யாக நல்ல குச்சிகளை காளியர்கள் தான் பரத்தே ஆலங்குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி வேப்பங்குச்சி வன்னி குச்சி குச்சிகளை ஒடிப்பாளா யாகத்திலே பரத்துவாளா நெருப்பையவ முட்டுவாளா மந்திரம் உச்சரித்தே யாகத்தை வளர்ப்பாளா அம்மா வளர்ப்பாளா அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் காளியர்கள் வளர்த்த வேள்வி கைலாசத்தை சுற்றிடுமா மாரியம்மா வளர்த்த வேள்வி மறையோனை சுற்றிடுமா அம்மா சந்தன மாறி வளர்த்த வேள்வி சந்தன மாறி வளர்த்த வேள்வி சங்கரன் பகவானை சுற்றிடுமா பகவானுக்கு காளியர்கள் வளர்த்த புகை வேள்வியில ஒரே புகை மண்டலம் அவருக்கு இருக்க முடியல அம்மா பார்வதி அழைத்தார் ஏண்டி பார்வதி உங்க அண்ணன் கண்ணன் கிட்ட உன் தங்கை 8 பேரையும் வளர்க்க சொன்னியா கொல்ல சொன்னியா அதான் ஆண்டவா பகவானே என்ன அட்டகாளி 8 பேரையும் சரி கொல்லத்தான் சொன்னேன் ஆனா எங்க அண்ணன் என்ன செய்தாரு எனக்கு தெரியாது எம்மா பார்வதி அட்டகாளியர்கள் 8 பேரையும் உங்க அண்ணனாகிய கோபால கண்ணன் கொல்லப்படவில்லை சதுரகிரி மலை சந்தனமாஞ்சோலையில் வளர்ந்தது போதாதென்று என்னை எதிர்த்து யாகத்தை வளர்த்து விட்டாள் அதனால அட்டகாளியர்கள் 8 பேரும் என்ன சுவாமி ஆண்டு வந்த பகவானே ஆதிசக்தி அட்டகாளி
காளியர்கள் 8 பேரோ பகவானை எதிர்த்தவர்கள் பார்வுலகில் வாழ்ந்ததில்லை கடவுளை எதிர்த்தவர்கள் களி உலகில் வாழ்ந்ததில்லை ஈசனை எதிர்த்தவர்கள் ஈசனை எதிர்த்தவர்கள் உலகத்தில் வாழ்ந்ததில்லை உலகத்தில அவை 8 பேரும் வளர்க்கக்கூடிய அக்கினி வேள்வி யாகத்தை நீ போய் அமர்த்தி வர வேண்டும் ஆமா என்று பார்வதாதேவிடத்திலே பகவான் சொன்னபோது ஆமா பார்வதாதேவி கைலாசம் விட்டு சதுரகிரிமலை சந்தனமா ஆஞ்சோலைக்கு வந்து அட்டகாளியர்கள் 8 பேரையும் அழைத்து யாகத்தை அமர்த்த சொன்னார் ஆமையோ காளியர்கள் 8 பேரும் பார்வதி அழைப்பதை காதலே வாங்காமல் ஆமா பிரணவத்தை உச்சரித்து சரி ஓம் சிவாய நமக நமக நமச்சிவாய நமக நாதன் தான் வாழ் நமக இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்கவென்று சிவனுடைய நாமத்தை உச்சரித்து நமச்சிவாய என்று அட்டைகாளி 8 பேரும் அக்கினிய வளர்க்கால பார்த்தார பார்வதியா அட்டைகாளி 8 பேர ஏடி ஏடி நீ அமத்து ஒருத்தியா சொல்லிக்கிட்டு இருந்தோமானா ஒரு தீம் போய் யாகத்தை அமர்த்த மாட்டா அதனால இவ 8 பேரும் வளர்க்கு யாகத்தை நாமளே போய் அமர்த்த வேணும் என்று அம்பிகை பார்வதாதேவியானவள் என்ன சுவாமி எப்படி யாகத்தை அமர்த்துகின்றாளானா அவளோ எரிந்த அந்த யாகத்தில அம்பிகைய பார்வதியா யாகத்திலே இறங்குவாளா கொழுந்து விட்டு எறியும் போதே குதித்துட்டாளே பார்வதியா குதித்த போதே பார்த்துட்டாளே காளியர்கள் அம்பிகைய சந்தனமாடி ஏண்டியம்மா தங்கையர அக்காளான பார்வதியா அனலில இறங்கிட்டாள நாமளுமே இறங்க வேணும் கைய காளி கொருப்பாளா அக்கினி யாகத்தில இறங்குவாளா அக்கினி யாகத்தில இறங்குவாளா அட்டகாளியர்கள் 8 பேரும் அக்கினியாகத்திலே இறங்கிய பொழுது அட்டகாளியர்கள் 8 பேரும் அழிந்து போலானா இனி அந்த பொல்லாத மகுடாசுரனை சம்ஹாரம் முடிக்க யார் இருக்கா அதனால 2வது பிறவியாக சதுரகிரிமலை சந்தனமாஞ்சோலையிலே பிறவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவனாகிய பகவான் எப்படி பிறவி செய்கின்றாரானா ஆண்டவன் தான் சிவபெருமா கைலாச வாசலில மேல கோட்டை வாசல் விட்டு கங்கை நீர் தண்ணீர் கொண்டு கைலை வாரி புஷ்பம் கொண்டு திருப்பரம்பை கையிலெடுத்து சதுரகிரி மலையதில சந்தனமாஞ்சோலையில எரிந்த அந்த யாகத்தில அட்டகாளி 8 பேரை பிறவி செய்ய வேணும் என்று இருந்ததொரு யாகத்தில தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருப்பரம்பால தட்டுவாரா தட்டுகின்ற வேளையில தாயான சந்தனமாரி மாரியம்மா முப்புடாதே நாகம்மா காளியம்மா தங்கம்மா வடக்குத்தியா வடபத்திர காளியம்மா அவ அட்டகாளி 8 பேரும் சதுரகிரி மலையதில சந்தனமாஞ்சோலையில அவ கருத்து திரு மேனியோட கடவுள் முன்னால் ஓடி வரா
அட்டகாளியர்கள் 8 பேரும் இரண்டாவது பிறவியாக சதுரகிரி மலை சந்தனமான் சோலையிலே பொல்லாத மகுடாசுரனை சம்ஹாரம் முடிக்க வேணும் என்று மீண்டும் இரண்டாவது பிறவியாக காளிமார்கள் 8 பேரும் சந்தனமான் சோலையிலே வந்த அவதாரம் செய்தாளே.